ஒரு காலேஜ்க்குள்ள நடக்கிற கேங் வார் அண்ட் பர்சனல் கான்ஃப்ளிக்ட் தான் படத்தோட ஸ்டோரி. பிளஸ் டெக்னிக்கலா நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் லாஸ்ட் சாப்டர்ல ஒரு சிங்கிள் ஷாட் 1917 மூவி போல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதோட கட்ஸ் பிரில்லியன்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன் ஸ்டேஜ்ல பாக்குற மாதிரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் க்ளோஸ் அப் பிளட் ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பிரில்லியன்ட். எடிட்டர் பிரியன் டிஓபி ஜிம்ஷி அண்ட் பிரஸ்லி ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். பிஜிஎம் 3-4 பேர் பண்ணிருக்காங்க. ஃபேஸ் ஆஃப் மாஸ் சீன்ஸ்ல செம்ம ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கு. சில இடங்கள் கொஞ்சம் இறைச்சலா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. அர்ஜுன் தாஸ் விட காளிதாஸ் ஸ்கோர் பண்ணாலும் சில இடங்கள்ல அந்த கேரக்டரை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தான் தோணுது. -2 லேயர் உள்ள ஸ்டோரி பட் ஸ்ட்ராங்கா இல்ல. ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஃபேஸ் ஆஃபா இல்ல காலேஜ்க்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் பத்தியா இல்ல ஐஐடி போல நடக்கிற ஏற்றத்தாழ்வு பத்திய படமா எதுவுமே கிளியரா சொல்லல. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு பட் எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்ல. ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல. அந்த பாமா கேரக்டர்ல கிரிஞ்ச் மேக்ஸ். சில கேரக்டர்ல சில இடங்கள்ல டப்பிங் இல்லாம இருக்கு. ஸ்கிரீன் பிளே ஒரே சர்க்கிள் சுத்துது. நெக்ஸ்ட் லெவல் போகவே இல்ல. காஸ்டிங் யாருமே பார்க்கிறது காலேஜ் ஸ்டூடண்ட் போலவே இல்ல. நியாயத்துக்கு குரல் கொடுக்க சஞ்சனா கால்குலேட்டர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தப்புன்னு அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? அதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா யூஸ் பண்ணது சுத்தமா அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்ல. அந்த குரல் டீம்ல இருக்கவங்க என்ன கேரக்டர்ஸ் யார் டீடைலிங் கொஞ்சம் பெட்டரா சொல்லிருக்கலாம். கோலிவுல ரீலீஸ் ஒரு பக்கம் நான் நியூ ரிலீஸ்ல பழைய பாட்டு போட்டு ட்ரெண்ட் பண்றது இது வேற ஒரே தொல்லையா இருக்குது. ஓவரால் போர் ஒரே அக்கப்போரா இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.